ஹலோ guys. வெல்கம் பேக் டு கேமிங் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம OBS ஸ்டுடியோல அந்த சாஃப்ட்வேர் மூலமா எப்படி வந்து யூடியூப்ல லைவ் ஸ்ட்ரீம் பண்றதுன்னு பார்க்க போறோம். நாட் ஒன்லி பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், உங்களுக்கு GTFI இருக்கட்டும், எந்த காட் ஆஃப் வாரா இருக்கட்டும், எந்த கேம்ஸ் ஆனா இருக்கட்டும். ஸோ எல்லாமே நீங்க எப்படி வந்து OBS ஸ்டுடியோ மூலமா உங்களுக்கு யூடியூப்ல லைவ் போடுறது. ஸோ அது மாதிரி நீங்க பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், இந்த மாதிரி நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு விளாடுற கேம்ஸ் எல்லாம் எப்படி வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டே ப்ளே பண்றது. ஸோ நீங்க டர்னிப் இந்த மாதிரி ஒரு சில அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல நீங்க லைவ் போடும் போதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா டீம்ல பேச முடியாது. நீங்க இன்கேம்ல பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைவ்ல மியூட் ஆயிரும், லைவ்ல பேசினா இன்கேம்ல வாய்ஸ் மியூட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு அதுல. ஸோ அதுல வந்து உங்களுக்கு ஒரு மைக் தான் எனேபிள் ஆகும். ஸோ ரெண்டு மைக் உங்களால் அட் டைம்ல யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி டிஸ்கார்ட் அட் டைம் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ பட் ஆனால் ஓபிஎஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. நீங்க ஓபிஎஸ்ல அட் டைம்ல டிஸ்கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க சேம் டைம்ல லைவ் யூடியூப்லயும் பேசிக்கலாம், உங்களோட கேம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பேசிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் OBS ஸ்டுடியோல இருக்கு. ஸோ அதை பத்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ மோஸ்ட்லி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க நீங்க ஸ்கிப் பண்ணா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோட செட்டிங்ஸ், OBS செட்டிங்ஸ் புரியும். நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களோட பிரச்சனை, நீங்க மிஸ் பண்றீங்க. ஸோ நாளைக்கு பின்னாடி ஏதாச்சும் பிரச்சனை வருது கூட எனக்கு இது அட்ஜஸ்ட் ஆகலாம்னா அது உங்களுக்கு பிரச்சனையா போயிடும். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி எந்த ஒரு கமெண்ட்ஸ், கொஸ்டின்ஸா இருந்தாலும் எனக்கு தாராளமா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். அதே மாதிரி ஸோ டெய்லி நைட் 9:30 லைவ் வருவேன். ஸோ அந்த 9:30 லைவ்ல நீங்க வந்து உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே கேட்டுக்கலாம். அப்படி இல்லை பர்சனலாக கேட்கணும், நீங்க டினாக்ஸ் பட்டன் அபிஷன்ற இன்சைடில் வந்து கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ ஆரம்பிச்சிடலாம். ஸோ எப்படின்றது சிம்பிளா சொல்ல போறேன். ஸோ வந்து நீங்க OBS மூலமா எப்படி யூடியூப்ல கனெக்ட் பண்ணி லைவ் ஸ்டார்ட் பண்றது, சிம்பிள் செட்டப் தான் சொல்ல போறேன். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோ, நான் வேணுன்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஸோ இது ஹோம் ஸ்கிரீன். ஸோ OBS நீங்க ஓப்பன் பண்ணணும் இப்படிதான் இருக்கும். ஸோ இதுல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸோ இந்த இடத்துல வந்து செட்டிங்ஸ், இந்த ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங், ஸ்டார்ட் ரெக்கார்டிங், ரிப்ளை பஃபர், விர்ச்சுவல் கேமரா, ஸ்டூடியோ மோட் செட்டிங்ஸ் அப்படின்னு. ஓகேவா? ஸோ இந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜென்ரல் அப்பியரன்ஸ் இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாவே இருக்கும். ஸோ நீங்க வந்து வர வேண்டியது மூணாவது ஸ்ட்ரீம்குள்ள வர போறீங்க. ஸ்ட்ரீம்குள்ள வந்து சர்வர், ஸ்ட்ரீம் கீ அப்படின்னு ரெண்டு கேட்கும். ஓகேவா? ஸோ இந்த சர்வர் வந்து நீங்க யூடியூப் எந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க லைவ் போட போறீங்க அப்படின்ற அந்த சர்வரோட URL என்டர் பண்ணணும். ஸோ இந்த URL நீங்க எங்க கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்க வந்து குரோம் ஓப்பன் பண்ணிக்கணும். குரோம்ல வந்து உங்களோட சேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்க சேனல் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அது முதல் வீடியோக்கு இந்த ஷெட்யூல் போட்டு அந்த ஷெட்யூல் அப்படியே கமெண்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சாயே. ஸோ இந்த ஷெட்யூல்ல நீங்க போனீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல மேல ஸ்ட்ரீம் கீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ மேல வந்து டிஃபால்ட் ஸ்ட்ரீம்ல ஸ்ட்ரீம் கீ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து கீ. இங்க கீழே லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீம் URL இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரீம் இந்த URL காப்பி பண்ணிட்டு ஸோ அப்படியே வந்து இந்த சர்வர் URL பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த கீயை காப்பி பண்ணிட்டு அப்படியே இங்க வந்து இந்த ஸ்ட்ரீம் கீழே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? பேஸ்ட் பண்ணி நீங்க அப்ளை கொடுத்த உடனே உங்களோட OBSும் இந்த சர்வர்ல கனெக்ட் ஆகும், உங்களோட யூடியூப் சர்வர்ல கனெக்ட் ஆகும். ஸோ அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க எந்த செட்டிங்ஸ் பண்ண வேணாம். ஸோ அவுட்புட் வந்துருங்க. ஓகேவா? ஸோ உங்களோட அவுட்புட் மோட் வந்து அட்வான்ஸ் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரீமிங் என்னென்ன அவுட்புட்னா ஸோ ஆடியோ ட்ராக் ஒன்று இது பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் வந்து NVIDIA அது வந்து உங்களோட டிஃபால்ட்டாவே ஆல்மோஸ்ட் செட் இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க இந்த செட்டிங்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ப்ரீசெட் வந்து மீடியம் குவாலிட்டியா வச்சுக்கோங்க. ஸோ பெஸ்டா இருக்கும் ஒரு ஆவரேஜ் பிசிக்கு இது பெஸ்ட். ஸோ இந்த ஆவரேஜ் பிசி தான் இது இல்லை. ஸோ ஆவரேஜ் பிசிக்கு இதெல்லாம் ஓகே தான். ஸோ லுக் அடாப்டிவ் இதெல்லாம் டிக்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரெக்கார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வேணுன்றது இந்த செட்டிங்ஸ் பெஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆடியோ வந்து எல்லாமே 160 இது பண்ணிக்கோங்க பிட் ரேட்டு. ஸோ அது எல்லாமே கரெக்டாக இருக்கும். எல்லா ஆடியோ ட்ராக்கும் 160 செட் பண்ணிக்கோங்க. ரிப்ளை பப்பர் 20 years வச்சிருக்கேன் நான். ஸோ ஆடியோ செட்டிங்ஸ் இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி எல்லாமே டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸ்டீரியோ வச்சுக்கோங்க சேனல்ஸ்ல. ஸோ மாதிரி வீடியோ. ஸோ வீடியோ என்ன அப்புறம் பேஸ் அவுட்புட் அப்படின்னா ஸோ பேஸ் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் நீங்க கொடுக்குற இன்புட் அது வந்து உங்களோட எந்த இதில் கொடுக்குறீங்க. இப்போ எனக்கு வந்து நான் வெர்டிகல் லைவ் பண்ணணும், ஹரிசாண்டல் லைவ் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, ஷார்ட்ஸ், நார்மல். நீங்க நார்மல்ல பண்ணணும் 1920 x 1080p செட்டிங்ஸ் வச்சுக்கணும். ரெண்டு இடத்துலயுமே கீழே அவுட்புட் 1920 x 1080. ஓகேவா? இந்த 1920 x 1080 கீழே 1920 x 1080 இருக்கும். ஸோ எனக்கு வந்து நார்மல் ஃபுல்ல வேணும்னா இந்த போடணும். நீங்க இல்லை ஷார்ட்ஸ்ல வேணும் அப்படின்னா 1080 x 920 போடுங்க. சிம்பிள். 1080p x 920, 1080 x 920 ரெண்டு இடத்துலையும் போட்டீங்கன்னா உங்களோட ரேஷியோ சைட்ல காணும் 16:9, 9:16. ஸோ உங்க ரேஷியோ மாறிடும், உங்களோட லைவ் ஷார்ட் ஸ்கிரீன்லேயே வந்துடும். ஸோ அதை பண்ணிட்டு நீங்க கீழே அப்ளை கொடுக்கணும். அப்ளை கொடுக்கலாம் அப்படியே போயிடும். ஸோ ஓகே கொடுத்து அப்ளை கொடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோதான் செட்டிங்ஸ். மற்றபடி இதில் அட்வான்ஸ் செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இதை வச்சு பண்ணிக்கோங்க. ப்ராசஸ் ப்ரியாரிட்டி ஹை வச்சுக்கோங்க. ரெண்டரை வந்து டேரக்ட் இது இருந்தால் வச்சுக்கோங்க. இது வந்து NV12 நான் வச்சிருக்கிறது. ஸோ இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களோட சிஸ்டம் ஆவரேஜ் ஸ்பெக் இருக்க சிஸ்டம் அப்படின்னா இது செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த 16GB ரேம்ல ரன் ஆகிட்டு இருக்கு, அதனால இந்த செட்டிங்ஸ் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ 8GB கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ இந்த செட்டிங்ஸ் 6GB கிராஃபிக்ஸ் கார்டு சாரி பஸ் இந்த செட்டிங்ஸ் வச்சிருக்கேன். ஸோ இதை அப்படியே இது பண்ணிக்கோங்க. ரீகனெக்ட் வந்து எனேபிள் கொடுத்துங்க. அப்போதான் உங்க லைவ் பஃபர் ஆனாலும் டிஸ்கனெக்ட் ஆனாலும் ரீகனெக்ட் ஆட்டோமேட்டிக்காக ஆகும். ரிட்ரே டிலே வந்து 2 செகண்ட் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 25 வச்சுக்கோங்க.
ஓகே, IPv4 அண்ட் IPv6 இருக்கு ஐபி ஃபேமிலியில. ஓகே, அது என்னன்னு தெரியல, அதை பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். ஸோ இந்த செட்டிங்ஸ் முடிஞ்சு அப்ளை கொடுத்துருங்க. ஓகேவா, நீங்க அப்ளை கொடுத்துட்டு இப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்க இந்த ஸ்கிரீன் ஒய்டி ஸ்டுடியோ ஸ்கிரீன் இருக்குல்ல, அதை வந்து மினிமைஸ் பண்ணி லெஃப்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் இங்க ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல கோ லைவ்ன்றது வந்து ஒயிட்டா மாறும். ஒரு 2 to 5 செகண்ட் டைம் எடுத்துக்கும். அந்த 5 செகண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு கோ லைவ்ன்ற ஆப்ஷன் ஒயிட்டா வந்துடும். அந்த ஒயிட் கலர் பட்டன் எனேபிள் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க டச் பண்ண உடனே உங்களோட லைவ் ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா, ஸோ உங்களோட இந்த OBS ஸ்டுடியோ இந்த பிளாக் ஸ்கிரீன் இருக்குல்ல, ஸோ இந்த பிளாக் ஸ்கிரீன் தான் உங்களோட ஸ்ட்ரீமிங் ஸ்க்ரீன். ஓகே, ஸோ இதுல வந்து இப்போ என்ன ப்ரோ பிளாக்கா இருக்கு, நான் வந்து என்னோட கேம் ஸ்கிரீன் கொண்டு வரணும். செகண்ட் கொஸ்டின். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் சொன்னது வந்து OBS எப்படி யூடியூப்ல கனெக்ட் பண்றதுன்னு சொல்லியாச்சு. இப்போ வந்து உங்களோட மொபைல்ல இருக்க ஸ்கிரீனை எப்படி OBS இந்த ஸ்கிரீனுக்கு எடுத்துட்டு வரது அப்படின்றத சொல்ல போறேன். ஸோ நான் வந்து DoOne அப்படின்னு ஒரு ஸ்கிரீன் ஷேர் ஆப் யூஸ் பண்றேன். நீங்க வந்து வேற எந்த ஆப் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு, எனக்கு எந்த ஆப் நான் வச்சிருக்கிறது பெய்ட் ஆப். நீங்க எனக்கு ஃப்ரீயா இந்த ஆப் இருக்கு ப்ரோ அப்படின்னு நிறைய இருக்கு கூகுள்லாம். ஸோ நீங்க வந்து உங்க நான் iOS யூஸ் பண்றேன், ஆப்பிள் 13 யூஸ் பண்றேன். அதனால எனக்கு வந்து DoOne பெஸ்டா இருந்துச்சு. நான் பே பண்றேன், இயருக்கு 1000 ரூபி பே பண்றேன். ஸோ இது ஆண்ட்ராய்ட்லயுமே இருக்கு, DoOneன்ற அப்ளிகேஷன் iOSலயுமே இருக்கு. அந்த அப்ளிகேஷன் நான் அது என்ன பண்ணணும், நீங்க ஆண்ட்ராய்டு இருந்தா அது ஒரு ஆப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கணும். சிஸ்டம் நீங்க அதே ஆப் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ ரெண்டுமே நீங்க வந்து ஒயர் USB கேபிள் மூலம் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல iOSல வந்து உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. என்னன்னா உங்களோட சிஸ்டமும் உங்களோட மொபைலும் ஒரே ஒய்ஃபை ரேஞ்சில் கனெக்ட் ஆயிருக்கப்ப நீங்க வித்தவுட் கேபிள்ல நீங்க உங்களோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்கிரீன் கேஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் போன்ல, iOSல ஆப்பிள் போன்ல. அந்த இது மூலயமா நீங்க சேமா அந்த DoOneல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த ஸ்கிரீன் ஷேர்ல வந்து நான் உங்களுக்கு நிறைய இருக்கு, ஆப் பவர் மிரர் நிறைய இருக்கு. அதெல்லாம் நீங்க ஈஸியாவே ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கலாம் உங்க டிவைஸ் டு சிஸ்டம். இப்போ நீங்க வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்கன்னா கீழே வந்து இங்க பிளஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் என்ன சீன் 4 சீன் 1 என்னோட லைவ் செட்டப், சீன் 2 என்னோட லைவ் செட்டப், சீன் 4 வந்து இப்போ நான் அந்த OBS ஸ்டுடியோக்கு வச்சிருக்க ஒரு ட்ரையல் ஸ்க்ரீன். ஓகேவா, ஸோ இதுல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த பிளஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க ஆப்ஷன் வரும். உங்களுக்கு எதை வந்து இங்க ஆட் பண்ணணும். நான் வந்து இப்போ விண்டோ கேப்சர் நீங்க கொடுத்துக்கிறீங்க, விண்டோ கேப்சர் ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படி விண்டோ கேப்சர்ல உங்களுக்கு எந்த விண்டோ வேணும், ஸோ ரெக்கார்டிங் இப்போ போயிட்டு இருக்கு அந்த டூல் வேணுமா, OBS உங்களுக்கு வந்து பின்னாடி நீங்க பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிட்டு இருக்க விண்டோவை நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க வந்து இப்போ DoOne இல்ல பவர் மிரர் உங்களோட கேம் ஸ்கிரீனை ஷேர் பண்றீங்கன்னா அது நீங்க வந்து காட்டும், இந்த இடத்துல வந்துடும். ஸோ DoOne ஸ்கிரீன் ஷேர் மொபைல்னு காட்டும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட போன்ல இருக்க ஸ்கிரீன் இங்க வந்துடும். ஓகேவா, ஸோ அப்படி வரப்ப அவ்வளவுதான். ஸோ இந்த இடத்துல உங்க கேம் ஸ்கிரீன் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன வேணும்னு பார்க்கணும். அடுத்து இப்போ எனக்கு வந்து ஃபேஸ் கேம் வைக்கணும் அப்படின்னா வீடியோ கேப்சர் டிவைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஃபேஸ் கேம் வச்சு பண்ணிருக்கேன். ஸோ நீங்க வந்து வீடியோ கேப்சர் டிவைஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பேசிக் சிம்பிள். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட ஆடியோ செட்டப்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் டிஃபால்ட்டாகவே கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு OBSல. அதெல்லாம் நீங்கள் எதுவுமே டச் பண்ணிக்க வேணாம். ஓகே, ஸோ உங்களோட கேம் ஸ்கிரீன் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்ட்ரீம் கொடுத்தோடனே உங்களுக்கு ஸ்ட்ரீம் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு லைவை பாஸ் பண்ணனாலும் உங்களுக்கு நீங்கள் இங்கே பாஸ் ஸ்ட்ரீம்னு இருக்கும், ஸ்டாப் பண்ணுறோம். நீங்கள் கொடுத்தீங்கன்னா லைவ் ஸ்டாப் ஆகும். ஓகேவா, ஸோ ஆனால் எண்ட் ஆகாது, லைவ் ஷெட்யூல் எண்ட் ஆகாது. உங்களோட ஸ்ட்ரீம் வந்து ஸ்டாப் ஆகும் நீங்கள் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும். நீங்கள் திரும்ப ஸ்டார்ட் பண்ணால் உங்களோட ஸ்க்ரீன் திரும்ப லைவ்ல இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இங்கே இருக்கும். உங்களோட பிரைவசி எல்லாமே நீங்கள் இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நீங்கள் பாஸ் பண்ணிட்டு ஃபோன் பேசிக்கலாம், உங்கள் ஸ்க்ரீனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் காட்டக்கூடாது, இந்த ஸ்க்ரீன் தான் காட்டணும் அப்படின்னு எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஸ்க்ரீனை உங்களுக்கு வந்து லைவ்ல இருந்து மறைக்கணும்னா இந்த ஹைட் பார்த்தீங்கன்னா ஹைட் ஆயிரும் அந்த ஸ்க்ரீன். ஓகேவா, நீங்கள் இப்போ உங்களோட கேம்ஸ் வச்சிருக்கீங்க, 2 ஸ்க்ரீன் இருக்கு, எனக்கு ஒரு ஸ்க்ரீன் ஹைட் பண்ணணும், ஹைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட சூப்பர் சாட் இமேஜஸ் நீங்க லைவ்ல வர வச்சுக்கலாம். உங்க சேனல்ல சூப்பர் சாட் பண்றவங்களோட அந்த இமேஜ், அப்புறம் லைவ் சப்கவுண்ட் வர வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு OBS ஸ்டுடியோல. அனிமேஷன் எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ நீ உங்களுக்கு வந்து எனக்கு அந்த செட்டிங்ஸ் எப்படி லைவ் சப்கவுண்ட் செட் பண்றது, இன்னும் ஃபில்டர்ஸ் இருக்கு, கேம் ஸ்கிரீன் ஃபில்டர்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய செட்டிங்ஸ் இருக்கு. அது மாதிரி சூப்பர் சாட் அனிமேஷன்ஸ் வர வைக்கிறது எப்படி, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வேணும். இன்னும் OBSோட டீடைல்டு செட்டிங்ஸ் வேணும் எனக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. நான் அதுக்கு அடுத்த வீடியோ நான் ரெடி பண்றேன். கமெண்ட் பேஸ் பண்ணி தான் நான் ரெடி பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவே நிறைய பேர் கமெண்ட் டெய்லி லைவ்ல வந்து கேட்டுட்டு இருந்தீங்கன்னு அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஓகேவா, ஸோ உங்களுக்கு வேற என்னென்ன வேணும் இந்த OBS ஸ்டுடியோலன்றது நீங்க கமெண்ட் பண்ணினா தான் எனக்கு தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நீங்க கமெண்ட் பண்ணினா அதை பேஸ் பண்ணி நான் அடுத்த வீடியோ திரும்ப கண்டிப்பா போடுறேன். ஓகேவா, ஸோ இவ்வளவுதான் இந்த செட்டப். ஸோ நீங்க ஸ்ட்ரீம் செட்டிங்ஸ்ல போய் எல்லாம் செட் பண்ணிட்டாலே போதும். ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் அவ்வளவுதான். ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ரெக்கார்டிங் நீங்க பண்ணிக்கலாம். இந்த ஆடியோ மிக்சர் வந்து உங்களுக்கு இதுல வந்து ஏன் ப்ரோ இவ்வளவு இருக்கு அப்படின்னா நான் நிறைய சீன்ஸ் வச்சிருக்கேன். அதாவது ஒன்னொன்லி ஒரு இது இருக்கு, அதெல்லாம் இத்தனை ஆடியோ மிக்சர்ஸ் இருக்கு. ஸோ அதை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா, ஸோ இவ்வளவுதான் சிம்பிள். ஸோ நீங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு ஆண்ட்ராய்டில் நீங்க இது மாதிரி போட்டப்ப டர்னிப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே அதெல்லாம் பிரச்சனை நிறைய எரர்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு OBSல அந்த பிரச்சனைலாம் சொல்யூஷனா இருக்கும் நிறைய. OBS வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்யூஷன் இருக்கு. நீங்க வந்து பிரச்சனை கவர் பண்ண அவசியமே இருக்காது. அதுமாதிரி உங்களுக்கு நான் வந்து இல்லை ப்ரோ எனக்கு PC இல்லை, லேப்டாப் இல்லை, ஆண்ட்ராய்டு மட்டும் தான் இருக்கு, ஃபோன் ஒரே ஃபோன் தான், அதில் நான் போட்டோம்னு எனக்கு ஒரு வழி இல்லை அப்படின்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் நான் சொல்றேன். நான் யூஸ் பண்ணது, நான் என்கிட்ட சிஸ்டமா இல்லாத காலத்துல நான் அப்படிதான் லைவ் போட்டுட்டு இருந்தேன். எப்படி அப்படின்னா
நீங்க வந்து உங்க டர்னிப்ல நார்மலாவே போங்க. உங்களோட கேம்ல மைக்க மியூட் பண்ணிக்கோங்க. கேம்ல நீங்க பேச முடியாது. லைவ்ல மட்டும் தான் நீங்க பேச கேட்கும். ஓகேவா? இன்னொரு டிவைஸ் எடுத்து இன்னொரு போன் எடுத்து அதுல டிஸ்கார்ட் டவுன்லோட் பண்ணிட்டு உங்க டீம்ல இருக்க பிளேயர்ஸ் அந்த டிஸ்கார்ட்ல ஜாயின் ஆக சொல்லிடுங்க. அந்த டிஸ்கார்ட்ல நீங்க பேசுங்க. அந்த டிஸ்கார்ட் ஸ்பீக்கர் ஆன் வச்சுக்கோங்க. உங்க டீம்மேட்ஸ் பேசுறது லைவ்ல உங்க மைக் மூலமா லைவ்லயும் கேட்கும். நீங்க பேசுறது உங்க டீம்மேட்ஸ்க்கும் கேட்கும். ஓகேவா? ஸோ அது வந்து அந்த ஒரு என்கேஜ்மெண்ட் ஆடியன்ஸுக்கும் உங்க எங்கேஜா இருக்கும், டீம்மேட்ஸ்க்கும் எங்கேஜா இருக்கும். ஸோ அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நான் ஆண்ட்ராய்டில் நிறைய பேர் அது கமெண்ட் பண்றீங்க எப்படி லைவ் போடுறதுன்னு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே லைவ் போடலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீ லைவ் போனா நீ லைவ் போடக்கூடாதுன்னு 50 சப்ஸ்கிரைபர் வந்துட்டா எல்லாருமே லைவ் போடலாம். ஸோ எல்லாருமே இப்பெல்லாம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அதிகமா இருக்காங்க. எல்லாருமே கிரியேட் பண்ணலாம். சும்மா நீங்க கேம் விளாடுறதுக்கு சும்மா புஷ் பண்றதுக்கு ஏதோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க. ஒரு நாள்ல ஒரு நாள் கண்டிப்பா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அதே மாதிரி எல்லாரும் பண்றான் நானும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இதை பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு செல்ஃபா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும்தான் 4 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு 5 வருஷம் ஆனாலும் அதுல இன்கம்லாம் எதுவுமே நீங்க எதிர்பார்க்காம போடணும். உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பி பீஸ்ஃபுல்லா இருக்கு, எனக்கு அது ஜாலியா இருக்கு அப்படின்னா மட்டும் அதுதான் மோஸ்ட்லி ஒர்க் அவுட் ஆகும். இல்ல நான் இதுல காசு சம்பாதிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட மைண்டுக்கு இது என்ஜாய்மெண்டா இருக்கா, என்டர்டைன்மெண்டா இருக்கா, உங்களுக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கா, அதை மைண்ட் பேஸ் பண்ணி போடுங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு இன்கம் வரலாம் உங்களுக்கு அது இதுவா தெரியாது. நீங்க பாட்டுக்கு போட்டுக்கிட்டே இருக்கலாம். நான் 4 வருஷமா போட்டுட்டு இருக்கேன். இது மோஸ்ட்லி 5வது வருஷம் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ டெய்லி 9:30 லைவ் இருக்கு. மறக்காம எல்லாரும் லைவுக்கும் வாங்க. இந்த வீடியோல உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸ், கொஸ்டின்ஸ் எதா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு அடுத்து வேற ஏதாவது வீடியோ வேணும், எந்த கண்டென்ட் வேணும் அப்படின்றதையும் கண்டிப்பா கமெண்ட்லயே சொல்லுங்க. லைவ்லயே வந்து கேட்கலாம். நீங்க லைவ்லயே எந்த கொஸ்டின் கேட்கலாம். டெய்லி 9:30 லைவ் வரும் வந்துட்டு. அதே மாதிரி இல்லை பர்சனலா வேற ஏதாச்சும் என்ன சொல்லலாம்னா நீங்க டினாஷ் பட்டன் ஆப்ஷன் இன்சைட் மெசேஜ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இதுவே வந்து ஒரு செகண்ட் அட்டம் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். ஸோ கண்டிப்பா எல்லாருமே ஸ்ட்ரீம் பண்ணுங்க. ஓகே. அது எல்லாருமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ டாடா பை பை கைஸ். திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு எண்ட். ஓகே. பை பை.